நல்ல என்னை நடத்தி வந்தீரே. நல்ல எபினேசராய் நல்ல எபினேசராய் என்னை நடத்திடுவீரே. நன்றி சொல்ல நன்றி சொல்ல நன்றி சொல்ல நன்றி சொல்ல. கரங்களை உயர்த்தி அப்படியே அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். உபாகமம் 1:31 மோசே சொல்றாரு, ஒரு தகப்பன் தாம் பிள்ளையை சுமக்கிறது போல, ஒரு தகப்பன் தாம் பிள்ளையை சுமக்கிறது போல நீங்கள் இவ்விடம் வரும் வரைக்கும் உங்களை அவர் சுமந்து கொண்டு வந்தார். உங்களை அவர் சுமந்து கொண்டு வந்தார். காரணம் என்ன தெரியுமா? அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். இந்த வருஷத்துல கூட உங்களை பார்த்து நான் சொல்றேன், இதுவரை உங்க வாழ்க்கையில உண்மையுள்ளவராக இருந்த கர்த்தர் இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில உண்மையுள்ளவராக அவர் இருப்பார். கொடுத்த வார்த்தையெல்லாம் இதுவரை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றிய கர்த்தர், உங்களை சோர்ந்து போகாம உங்க ஜீவனை மீட்டு கொடுத்த கர்த்தர், தள்ளப்படாம கைவிடப்படாம உங்களை இதுவரை கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு வந்த கர்த்தர், இந்த வனாந்திரம் முழுவதும் காடைகளை கொடுத்து மன்னாவை கொடுத்து உங்களை போஷித்து நடத்தி வந்த கர்த்தர், அந்த கானானுக்குள் உங்களை கொண்டு செல்லவும் அவர் உண்மையுள்ளவராய் அவர் இருப்பார். வழியிலேயே உன்னை விட்டு போகிற தேவன் அல்ல, இது போதும் என்று சொல்லுகிற தேவனும் அவர் அல்ல. உன்னை பார்க்கும் போதெல்லாம் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ இப்போது இருப்பதை பார்க்கிலும், நீ இப்போது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு 1000 மடங்கு 1000 மடங்கு இந்த காலை வேளையில அந்த அபிஷேகம் உங்க மேல வருவதாக, அந்த அபிஷேகம் உங்க மேல வருவதாக. 1000 மடங்கு முன்னேறுகிற ஒரு அபிஷேகம், 1000 மடங்கு உயருகிற ஒரு அபிஷேகம், 1000 மடங்கு பெருகுகிற ஒரு அபிஷேகம், 1000 மடங்கு செட்டைகளை விரித்து உயர பறக்கிற ஒரு அபிஷேகம் இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் எபினேசர் திருச்சபையின் மீதும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே receive it in the name of Jesus. Thank you Jesus, thank you Jesus, hallelujah, hallelujah. போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே. சொல்லுங்களேன். கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே. பாடுவோமா? வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறீர். பாடுவோமா? வலப்பக்கம் சாய்ந்தாலும், சொல்லுங்க, இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நட. கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை, உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோம், உம்மை ஆராதிப்பேன் என்
Thank you, Jesus. Hallelujah. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமா உம்மாலன்றி இது யாரால் கூடும்? சொல்லுங்க. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரே என்றார் என்னை குறையின்றி நடத்துவதும். மீண்டும் சொல்லுங்க. ஆகாயத்து பட்சிகளை, ஆகாயத்து பட்சிகளை பாடுவோமா? என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றார். சொல்லுங்க. என்னை குறைவின்றி விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். பாடுவோம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே. மீண்டும் கிரகிக்க முடியா காரியம். ஓ, உன் வாழ்விலே அவர் நிச்சயமாய் இந்த ஆண்டிலே கிரகிக்க முடியாத காரியங்களை, கிரகிக்க முடியாத சம்பவங்களை இயேசுவின் நாமத்தினால் உங்கள் வாழ்விலே அவர் செய்வாராக. ரெண்டு கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சேர்ந்து சொல்லுவோமா? பாடுங்க. இப்படி சொல்லுவோமா? கரம் பிடித்த என் நாயகரே, கரம் பிடித்த என் நாயகரே, கைவிடாத என் தூயவரே, எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்றீங்க என் கையை அவர் பிடிச்சிருக்கிறாரு? உங்க ரெண்டு கையை உயர்த்தி. பாட்டு தெரியுன்றதுக்காக பாடாதீங்க. உண்மையா உள்ளத்துல உணர்ந்து சொல்லுங்க. என் கையை நீங்க பிடிச்சிருக்கிறீங்கப்பா, என் கையை நீங்க பிடிச்சிருக்கிறீங்கப்பா. எல்லா சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, வாலிபர்கள் எல்லாரும் எழுந்து கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்லுங்க. என் கரம் பிடித்த என் நாயகரே, கரம் பிடித்த என் நாயகரே, கைவிடாத என் சொல்லுங்க. கைவிடாத மீண்டுமா கரம் பிடித்த என் நாயகரே, என் நாயகரே, கைவிடாத இந்த காலை வேளையில இங்க ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவரே கடந்த ஆண்டே என் வாழ்க்கையில எவ்வளவோ ஏற்றம் இறக்கம்,
எவ்வளவோ இயலாம அப்பையும் பேசுனீங்க, இப்பையும் பேசிட்டு தான் இருக்கிறீங்க. என் வாழ்க்கை இப்படியே தான் தொடர போதா? நான் இதே நிலையில தான் நான் இருக்க போறேனா? அப்பா சொல்றாரு, கடந்த ஆண்டுல உன் வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நான் உன்னை கைவிடல, உன்னை நான் விட்டு கொடுக்கல. உன் ஜீவனை காத்து உன்னை நான் நடத்தி வந்ததை தான் நீ பார்த்த. ஆனா இந்த வருஷம் உன்னை அதே போல நடத்த மாட்டேன். அதே போல உன்னை வெறும் நடத்துற வேலையை மாத்திரம் நான் செய்ய மாட்டேன். ஆவியானவர் இந்த காலையில திருச்சபைக்கு சொல்றேன். இந்த புதிய வருஷத்துல என்னோட வைராக்கியம்னா என்னன்றத, என்னோட வைராக்கியம்னா என்னன்றத உன் வாழ்க்கை நீ பார்ப்பேன்னு அப்பா சொல்றாரு. கடந்த ஆண்டு எவ்வளவோ பள்ளங்கள் மேடுகள், எவ்வளவோ உயர்வுகள் தாழ்வுகள், கர்த்தர் தான் எனக்கு வைராக்கியமா நீ இருந்தல்ல, கர்த்தர் என்ன தூக்குவாரு நீ நம்பிக்கையா இருந்தல்ல. அப்பா சொல்றாரு, கடந்த வருஷம் நீ எனக்கு உன் வைராக்கியத்தை காட்டின வருஷம், நீ எனக்கு உன் வைராக்கியத்தை காட்டின வருஷம். ஆனா இந்த வருஷம் நான் என் வைராக்கியத்தை உனக்கு காட்டுகிற ஆண்டு, நான் என் வைராக்கியத்தை நான் காட்டுகிற ஒரு ஆண்டு. அவர் இஸ்ரவேலுக்காக கடும் வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை அவர் கடாட்சிப்பா. அப்பா சொல்றாரு, இந்த ஆண்டு நான் உன்னை பார்த்துப்பேன், இந்த ஆண்டு நான் உன்னை ரட்சிப்பேன், இந்த ஆண்டு உன்னை விடுதலையாக்குவேன், இந்த ஆண்டு உன்னை தூக்கி நிறுத்துவேன், இந்த ஆண்டு உனக்கு விடுதலையை தருவேன், இந்த ஆண்டு உனக்கு வெற்றியை தருவேன். காரணம், இந்த ஆண்டு நீ என்னுடைய வைராக்கியத்தை பார்க்கிற ஒரு ஆண்டு. இந்த காலம் நீ என்னுடைய வைராக்கியத்தை உங்களை பார்த்து சொன்னாங்கல்ல, நீ வெறும் வாய்தான், கர்த்தர் என்ற, ஆண்டவர் என்ற, நீ வெறும் வாய்தான் சொன்னாங்கல்ல. இப்படி தூசிக்கும் போதும், இப்படி சொல்லும் போதும் எனக்கு வைராக்கியமா நீ இருந்தல்ல, என் கர்த்தர் எப்படி செய்ய வல்லவர் நீ வைராக்கியமா இருந்தல்ல. அப்பா சொல்றாரு, இந்த காலை வேளையில, இந்த காலம் இது நான் என்னுடைய வைராக்கியத்தை உனக்கு காட்டுகிற காலம். என்னுடைய வைராக்கியத்தை உன் சரீரத்திலே, உன் பொருளாதாரத்திலே, உன் குடும்ப வாழ்க்கையிலே, மகளே உனக்கு கொஞ்சம் பலன்தான், உன்னால எழும்ப முடியலதான், உனக்கு மன சோர்வு தான், உனக்கு மன அங்கலாய்ப்பு தான். நீ எவ்வளவோ உடைக்கப்பட்டவள், இருந்தாலும் என் கர்த்தர் மாற்ற வல்லவர், இருந்தாலும் என் கர்த்தர் விடுவிக்க வல்லவர், இருந்தாலும் என் கர்த்தர் என்னை மீட்க வல்லவர். அப்பா ஒரு காரியத்தை சொல்றாரு, கதிர் பொறுக்கிட்டு வரேன்னு போனான். அவ சொன்னது, நான் போறேம்மா, எனக்கு வழியில எனக்கு என்ன கதிர் கிடைக்குதோ அதை நான் பொறுக்கிட்டு வரேன்னு சொல்லி போனான். கதிர் பொறுக்க போனவள திரும்பி வீடு வரும்போது சுதந்திரவாளியாய் வர செய்த தேவன், கதிர் பொறுக்க போனவள திரும்ப வரும்போது சுதந்திரவாளியா வர வச்ச தேவன். கடந்த வருஷத்துல இதுதான் அநேகருடைய வாழ்க்கை. ஏதோ ஒரு நன்மை, கர்த்தர் ஏதோ ஒரு விடுதலையை தருவார். கர்த்தர் ஏதோ இந்த மாசத்தை ஓட்டுறதுக்கு, அடுத்த 10 நாளைய ஓட்டுறதுக்கு, அடுத்த 20 நாளைக்கு ஓட்டுறதுக்கு கர்த்தர் ஏதோ ஒரு நன்மையை செய்வார், ஏதோ ஒரு அற்புதத்தை செய்வார்னு. கடந்த ஆண்டு நீ கதிரை தேடி வந்த, அப்பா சொல்றாரு, இந்த காலத்துல உன்னை கதிரை பொறுக்கிறவளா அல்ல, உன்னை கதிரை பொறுக்கிறவனா அல்ல, உன்னை சுதந்திரவாளியா நான் மாற்றுவேன், உன்னை சுதந்திரவாளியா நான் நிறுத்துவேன்.
இந்த காலை வேளையில தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் அநேகரோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தர் இங்க இருக்கிற அநேகரை பார்த்து ஸ்பெசிஃபிக்கா கர்த்தர் சொல்ற வார்த்தை இதுதான். இங்க இருக்கிற அநேகருடைய இறுதி என்ன தெரியுமா? நான் சபைக்கு வரேன், நான் பெரிய கோடீஸ்வரனாலாம் ஆக வேணாம், நான் பெரிய பணக்காரனாலாம் ஆக வேணாம், இந்த கதிரு கிடைச்சா போதும். இந்த ஒரு மாசம் அந்த கடன் தொல்லை இல்லாம நான் வாழ்ந்தனா போதும். இந்த மாசம் எனக்கு இந்த தேவை சந்திக்கப்பட்டா போதும். இந்த மாசம் இந்த பலவீனம் எனக்கு வராம இருந்தா போதும். கடந்த நாட்கள் எல்லாம் நீங்க அப்பாவை தேடினது இந்த கதிருக்காக தான், இந்த கதிருக்காக தான். அப்பா அந்த காலையில உங்களை பார்த்து சொல்றாரு, ரிஹல் மியாக்குரோ சட்டமா ராக்குட்டு தூனமா ராகாரா ஷகட கதர ரலமா காரா செட்டு. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்றாரு, என் சமூகத்துக்கு ஓடி வந்த உன்னுடைய வாழ்க்கையில நிறைவான பலன் உண்டு. இந்த ஆண்டு உனக்கு நிறைவான பலன் உண்டு. கடைசியா எல்லாம் அப்பாவை பார்த்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், கரம் பிடித்த என் நாயகரே, கரம் பிடித்த என் நாயகரே, கைவிடாத என் தூயவரே. சொல்லுவோமா? கைவிடாத என் தூயவர் என்ன செய்ய போகுது? பிரசன்னம். சொல்லுங்க, பிரசன்னம், தேவ பிரசன்னம். சேர்ந்து சொல்லுவோமா? பிரசன்னம், பிரசன்னம், தேவ. உலகமெல்லாம்
சொன்ன கர்த்தர் இந்த வருஷத்துல அவருடைய செய்கைகளை நீங்கள் ஒவ்வொருவரும் பார்க்கும்படியான நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில அவர் தொடர்ந்து அவர் செய்வார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி சத்தமா சொல்லுங்க ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya. அவர் நல்லவர். ஆமென். எவ்வளவு தேவ பிரசன்னம். எத்தனை பேர் தேவனுடைய தொடுதலை உணர்ந்தீங்க? போன வாரத்தில் நான் சொன்னேன், யாக்கோபோட வாழ்க்கையில் ஒரு தேவனுடைய சந்திப்பு ஏற்பட்டது. என்ன ஏற்பட்டுச்சு? யாக்கோபோட வாழ்க்கையில் தேவனுடைய சந்திப்பு. வசனம், அடுத்த வசனம் சொல்லுது, அவன் நட மாறிச்சு. சந்திப்பு ஏற்பட்ட உடனே என்ன மாறிடுச்சான்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த நாளில் கர்த்தர் உங்களை சந்திச்சிருக்கிறார், கர்த்தர் உங்களை தொட்டு இருக்கிறார், உங்கள் நடம் மாறும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 2024 ஸ்டைல் இல்லை, இந்த வருஷம் வேற மாதிரி ஸ்டைல். உங்கள் நடையே வேற மாதிரி இருக்கும். ராஜரீக நடைய தருவார், ஆசாரிய நடைய தருவார், அவருடைய பிள்ளைகள்ன்ற நடைய அவர் தருவார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிற காரியம்? ஹல்லேலூயா. நீயா நானா ஷோவில் அவன் ஆளை பார்த்தா துண்டு பீடி மாதிரி இருந்தான், இத்தனை கொண்டு கொசு மாதிரி இருக்கான், ஜாதியான். அவன் ஒரு ஜாதியிலேருந்து வரானான். அதனால் அந்த ஜாதி அப்படின்னாலே அவங்க அப்படி நெஞ்சை நிமித்திட்டு தான் நடப்பான். என்ன தண்ணி நடப்பாங்க சொல்கிறான், இது எப்படிப்பா இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான், கெத்தாக இருக்குது அப்படின்றான். உடனே முன்னாடி இருக்க ஆள் சொல்கிறான், கெத்தாவே இல்லையே, கேவலமாக இருக்கே அப்படின்றான். இப்போ என்ன மேட்ருனா, முன்னாடி இருக்கிறவனுக்கு அது கேவலமாக இருக்கோ இல்லையோ, இவன் மண்டைக்கு ஏறி இருக்கிற ஒரு மேட்ரு பாருங்க. எங்கள் ஜாதினால எப்படி தான் நடப்போம்? கர்த்தர் இவ்வளோ நேரம் உங்கள் மண்டையில் உன்னை ஏற்றிருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிற காரியம் புரியுது? ஏற்றிருக்கிறாரா ஏற்றலையா? இந்த 3 பில்லியன் ஜிபியில், எத்தனை மில்லியன் ஜிபியில்? இந்த 3 மில்லியன் ஜிபியில் ஒரு 3 ஜிபியை கர்த்தர் ஏற்றிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது இந்த உலகம், இந்த உலகத்தோட காரியத்தை மண்டையில் ஏற்றணும்னு நெஞ்சை நிமித்திட்டு நடக்கிறான். அவனே என்னத்தையோ கெத்த காட்டி நடக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை மண்டையில் ஏற்றிட்டு போகிற நீங்கள் கூனி குறிக்கலாம் இல்லை, நிமிந்து போங்க இயேசுவின் நாமத்தில். எத்தனை பேருக்கு நான் சொல்கிற காரியம் புரியுது? இந்த நாளுக்கு பிறகு என் வாழ்க்கை இப்படி இருக்காதுன்னு விசுவாசிச்சு போங்க. கர்த்தர் பெரிய மகத்தான காரியங்களை காணும்படி செய்வார்.